வந்துட்டாங்கடா. சொந்தமா பந்தமா அத்தை போனா மாமா போனா என்ன ஏன் அடிச்சாரு? இந்த ஊரை கெடுக்க வந்தே இல்ல, நான் நாட்டு கெடுக்க வந்தேன். இந்த ஊரையும் கெடுக்க வந்தது நாட்டையும் கெடுக்க வரதா? பூமியில ஒரு பெண்ணா பிறந்து விட்டா உள்ளூர்ல முறை மாப்பிள்ளை தான் கட்டி கொடுப்பாங்க. ஆமா, இல்லைன்னா பக்கத்து கிராமத்துல மாப்பிள்ளை பார்த்து ஆமாடா திருமணம் செய்து கொடுத்தா அந்த வீட்டுக்கு நீ சோத்துக்காலை எடுத்து வைத்து ஆமா எல்லா கொடுமை இருக்கும். இருக்குதா? மாமனார் மாமியார் ஒத்தா ஓரத்தி மூத்தார் கோயிலார் ஆமா, எல்லா கொடுமை இருக்கும். இருக்குதாண்டா. ஆனா ஒரு பெண் என்ன வேணும்? 5 மணி நெல்லு குத்தி, 5 மணி நெல்லு குத்தி, அங்காளம்மா தாயாரு, அங்காளம்மா தாயாரு ஒரு நான் பொங்கல் வைக்கிறேன். ஆனா எல்லாரும் செத்துணும். மாமனார் மாமியார் ஒத்தா ஓரத்தி மூத்தார் கோயிலார் ஆமா, எல்லாரும் செத்துணும். ஆனா நானும் என் ஆம்படியான மட்டும் சந்தோஷமா வாழணும். ஆமா அப்படின்னு ஒரு பெண்ணு வேண்டலாம். வேண்டலாம். 5 மணி நெல்லு குத்தி அங்காளம்மா தாயாரு ஆம்படியா சாவுன்னு சொல்லி எந்த வகையில அவன் செத்தாதானே பையனா காத்தோட்டமா இருக்க முடியும். அப்பதான் பஸ் ஸ்டாண்டா சுத்தலாம். ஒரு பொட்டு வச்சுன்னு பூ வச்சுன்னு புடவை கட்டின்னு தெருவில் நடந்து போக கூடாது. எங்க பாரு அப்படி கேக்குறவன் இருந்தானே செத்தானா. காலையில 8 மணிக்கு கிளம்பி 12 மணிக்கு வீடு வந்தா எந்த அப்படி கேட்க மாட்டாங்க. சாயந்தரம் 6 மணிக்கு கிளம்பி நைட்டு 12 மணிக்கு வந்தா உனக்கு மொத்தமா கொடுப்பாங்க. ஆமா,
கொடுப்பாங்க. காலையில வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு காலையில 12 மணிக்கு போய் கோட்டு வாங்கி குடிச்சு எல்லாம் வாந்தி எடுத்து தலை விட்டு ஆட்டிட்டு சாயங்காலம் போது விடுவாங்க. கேட்க கூடாது. ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறா 200 ரூபாய் செலவு பண்ணி போகுது. ஆமா அது வரும்போதே வரம்போது குடிக்கிறதா உன்னை போட்டு நவுத்துறோம். டெய்லி மேல குடிச்சுட்டு வருவாங்க. அங்க என்ன குடிக்கணும்னு பார்த்து சொல்லு. குடிப்போம். என் வீட்டுக்காரண்டா உன் வீட்டுக்காரன் தான். ஒண்ணு மேல கந்தல். ஆமா என் மேல கந்தல் அது. என்ன பஸ் ஸ்டாண்ட் சுத்துவானா? ஆமா சுத்துவான். அப்படின்னா கேக்குறா கேளுடா. ஆம்படியால் சாவுன்னு சொல்றேன். ஆமா ஆம்படியால் ஒண்ணு செத்துட்டா. இந்த தலையில பூ வைக்க முடியாது, பூ நினைக்க. அந்த மாதிரி பூவே எனக்கு வேணாம். கார்த்திகை மாசம்னா ஒரு முழம் 100 ரூபாய். அந்த பூ வாங்கி வச்சேன்னா வைக்கட்டானே. அதனால பூவே வேணாம். பூ வேணாண்டா. ஆனா ஆம்படியால் ஒண்ணு செத்துட்டா. நெத்தில குங்குமம் வைக்க முடியாது, குங்குமம் நினைக்காது. அந்த குங்குமம் வேணாம் எனக்கு. ஒரு வாரத்துக்கு 1 கிலோ குங்குமம் காலியாவது ஒரு ஆளுக்கு. என்ன நீ கூட இல்லைன்னு சொல்லி எது விட்டு கண்டிப்பா கடை வாங்கிட்டு வந்துக்கிறேன். என்ன உளுந்தூர்பாடிக்கு போனா வானது கொடுக்குறேன். ஓ அத ஆம்படியால் ஒண்ணு செத்துட்டா. கையில வளையல் போட முடியாது, வளையல் அந்த வளையல் வேணாம்னு சொல்லிட்டு நொறுக்கி போட்டு வந்துட்டேன். ஒரு ஏரி வேலைக்கு போக முடியல, நடுநட போக முடியல, களப்பறிக்கு போக முடியல, வீட்டுல ஜாமான் கை முடியல, ராத்திரி 2 மணிக்கு மேல 3 மணிக்கு மேல தெருவில் நடந்து போக முடியல. சலுக்கு சத்தம் போட்டு கண்டுபிடிச்சாங்க. வீட்டு வேலை செய்யும் போது கூட சொல்லு. தெருவில் நடந்து கூட போக கூடாது. மச்சி ஜான். கேட்கா அப்புறம் ஆம்படியால் ஒண்ணு செத்துட்டா. ஆம்படியால் ஒண்ணு செத்துட்டா. கால் மெட்டி போட முடியாது, மெட்டி. அது மெட்டி வேணாம், சட்டி வேணாம், பின்னால கைட்டு போட்டு வந்தேன். நானா பின்ன வேற என்ன பண்ண போறேன்? எல்லாம் மெட்டி மாட்டாங்க. யானைக்கு விலங்கு மாட்டு மாட்டி விடுறாங்க. ஆனா ஆம்படியால் ஒண்ணு இருந்தா, ஆம்படியால் ஒண்ணு செத்துட்டா. ஆம்படியால் ஒண்ணு செத்துட்டா. இந்த கைத்துல தாலி இருக்காது, தாலி. அந்த தாலி வேணாம்னு சொல்லிட்டு அறுத்து ஆணி மாட்டி சொல்லிட்டேன். பையா உந்திரிபாடின்னு போறாங்க, துருவும் போறாங்க, கோடிக்கு போறாங்க. 5 ரூபா குத்தி 10 ரூபா குத்தி மஞ்சள் வாங்கி வராங்க. வாங்கி வந்தாலும் இருக்கு கட்டிடுறாங்க. ஒரு பொம்பளை எடுத்து எம்மா நாளைக்கு சுமந்துட முடியாது. ஒரு 3 டன் வெயிட் இருக்கவனால சுமந்துட முடியாது பாரு. அப்புறம் ஆனா இதெல்லாம் விடு. கடைசியில் ஒண்ணு சொன்னீங்க, காலுபடி நெல்லு குத்து காளியம்மன் தாயாரே யாரு வாழணும்? அப்படித்தான்டா. காலுபடி நெல்லு குத்தி காளியம்மன் தாயார் யாரு வாழணும்? ஒரு பேரை கூட சொல்ல கிடையாதா? காலுபடி நெல்லு குத்தி காளியம்மன் தாயாரே ஆம்படியால் சாகணும், நல்லா அப்படியே வாழணும். யாரு பண்ண பேர்லாம் ஒரு மணி நேரம் கள்ள புடிச்சு வச்சுதாதான் விதவிதமா புடவை காட்டலாம், பூ வைக்கலாம், பொட்டு வைக்கலாம். சினிமா கிட்டு போவாரு, நேரத்துக்கு 2000 ஒரு கொடுப்பாரா உடுப்பையிலே. 2000 3000 என்ன போல ஆளுகிட்ட மாத்தா சுத்தமா புடிங்கி விட்டுருவேன். உன்னெல்லாம் என்ன வச்சுக்குவாங்களா? ஒரு வேலைக்கு ஒரு அடிச்சக்கு இட்லி தின்றேன். யாரு வச்சுக்குவாங்க? எப்படி இருந்தாலும் கரெக்டா டியூட்டில கரெக்டா இருப்பாங்க. உங்ககிட்ட கொடுத்துட்டு விட்டு வரப்போன்னு நினைச்சு போற மாட்டேன். அப்படியே சும்மா என்னடா உனக்கு வேணும்? இட்லி கொண்டாடு. வாய குத்த புண்ணாக்கிறேன். ஏமா எல்லாம் நேத்து எங்க ஆடணும்? நேத்து வந்து ஆடுன வந்து ஊர் வந்து அம்மா வந்து அது ஊர் பேர் டக்குன்னு வர மாட்டேங்குது. கிடங்குடையா பட்டு நீங்க பெரிய கொஞ்ச நேரம் கம்மி. நான் நாடகம் நல்லா நேரத்தேன் கம்மி. உனக்கு பேர் வரணும் சொல்லு, இல்ல நான் இப்படி நேரம் கம்மி. இந்த தேவட பங்காளி தான் நீங்க கிடங்குடையா பட்டு யார் சொல்லுப்பா? அது பேர் ஊர் பேர் டக்குன்னு நாடு காட்டிட்டு எல்லாம் வீட்டுக்கு போனீங்க. ஆமா எங்க வீட்டுக்கு போனீங்க? உனக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா? ஆமா எங்க போன நீ? வீட்டுக்கு தான் போகணும். வீட்டுக்கு போன எதுக்கு? மாமியா வீட்டுக்கு போன. மாமியா வீட்டுக்கு போறது பத்தி நான் தப்பு சொல்லல. நீ மாமியா வீட்டு உள்ள போனோம்னா மாமியா எதுக்கு லபா லபான்னு கத்தினு வெளியே வந்தா? மாமியாவா நான் வந்து தாயா நினைக்கிறேன். தாயா நினைக்கிறேன் நாயே. எங்க மாமியா லபா லபான்னு கத்தினு வெளியே வந்தா? நான் போது எங்க மாமியார் என்ன போனாங்க, நான் பின்னாடி போனேன். நீங்களே பாத்துங்க. முன்னாடி போனா அங்க மாமியார் வீட்டுல பாம்பு இருக்கு. அவங்க ஆண்டுன்னு ஓடி வந்தாங்க. அந்த பாம்பை பார்த்தாங்களா ஓம் பாம்பை பார்த்தாங்க? உண்மையெல்லாம் சொல்லக்கூடாது. உட்காந்து ஊரே கம்மியாட்டி
ஐயோ ஒரு 30 நிமிஷம் வந்து ஆஃப் பண்ணி போறியா? ஆஃப் பண்ணி போது இதாம காதா புது வாட்டர் சரி அடுக்கு போன மாதிரி எப்படி உனக்கு கரெக்டா வேலை செய்யணும் அது மட்டும் பாரு. அது மட்டும் ஐயோ கொலை பண்றான் பாப்பா நீ பொம்பளையா? நீ பொம்பளை இல்ல உத்தர காட்டியா? மாசம் உன்னை கண்டு உதிரை காட்டியாடி ஒதுக்கி ஓடும். 27 நாள் உன்னை கண்டு பயந்து நிற்கும். 5 நாளைக்கு கிட்ட வராது. நீ 5 நாளைக்கு என் பக்கம் வராது. பாப்பா பொறுமையா ஒன்னடா உடனே தார் ரோடு போட்டுக்கிறாங்க. சிமெண்ட் ரோடு. உன்னை ஏன் பொம்பளைன்னு கேட்டேன்? ஏன் கேட்டேன்? ஏன் கேட்டு என்னையா கேட்டேன் நானே சொல்றேன். இந்த பூமியில ஒரு பெண்ணா பிறந்துட்டா, குறிப்பா தமிழ்நாட்டுல பெண்ணா பிறந்துட்டா, அச்சம் மடம் ஞானம் பயிர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய 4 விதமான குணம் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு உனக்கு 2வது இருக்குதா? என்கிட்ட 2 இல்லாம
இந்த பூமியில பொண்ணா பிறந்துட்டா அச்சம் மடம் நானும் என் பைப்பு பைப்பு நேரம் மாமியோட கட்டுவோம் பைப்பு பைப்பு இந்த 4 குணம் அவட்ட இருக்குதா என்கிட்ட இருக்குது உன்கிட்ட இல்லாம தான் மாமியாட்ட போய் பல்ல பிடிக்க வந்துட்டேன் கந்தலு மாமாடு உயர வாங்க மாமியாட்ட போன கேள்வி ஏய் டேய் டேய் அடி மாரியாத்தா தாயே ஓடாதடா என்னாச்சு நீ கோயில் இருக்கியோ இல்ல ஏரி வேலைக்கு போயிட்டியோ இவ தாலி விட்டு வச்சுக்கிறீங்க ஏன் நீ தாலி உனக்கு அந்த பண்ணு அந்த தாலி எடுத்து உள்ளார போடு பாட்டுல ஏன் அந்த அனவார்த்த மொட்டை வச்சு நல்லா குண்டாடுலாம சுத்தமான தாலி எடுத்த பையன் யாரை பாத்து வேற யாரோ பார்த்து பேசு உன்னதான தோணை இந்த 46 வயசுக்கு இந்த 46 வயசுக்கு 5 தாலி எடுத்து கொடுத்துறோம் இந்த கையால் நீ 5 தாலி எடுத்து குத்துரு கேள்வி நான் பட்டுக்கிறேன் ஆனா ஒரு பொண்ணு கூட ஆம்பளை கூட வாயில ஆமா ராசியில இருக்க போய் பாரு ஆம்பளை பிள்ளை நான் காலை வச்சு என் கண்ணால பார்த்தாலே பூரா ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும் பொம்பளை பிள்ளையே கிடையாது என் ஜாதகத்தை நீயே புள்ள கொடுத்து அனுப்பிட்டு என் கல்யாணத்துக்கு ஜாதகத்தை குமாரபாளையத்தில் தான் பார்த்தேன் ஆமா ஆமா ஜாதகம் ஞாபகம் வச்சது நீ உன் கையால நீ என் கையால இந்த கையால இந்த கையால ஒரு டீ வாங்கி தர மாட்டா தாலி எடுக்கல போய் பாருங்க திருவண்ணாமலையில கிருவலை பாதையில போய் பார்த்தா எங்க பார்த்தாலும் அன்னதானம் போடுறவங்களும் அங்கதான் இருப்பான் ஏன்னா அன்னதானம் வாங்கி தின்ற கை வைத்த முன்னாடி காட்ட சாப்பிட்டு முன்ன வச்சு பேசக்கூடாது நீ அதுதான் நான் சொல்றேன் கந்தலு காந்தல் நல்ல எண்ணத்தோட சாப்பிடணும் நீ சென்றா நல்ல எண்ணத்தோட 4 பேர் மதியம் அந்த ஊர்ல மதியம் தூங்கிட்டு வந்தேன் இல்லடா எல்லாத்துக்கும் பார்சல் இருந்துச்சு எனக்கு காண பார்த்தா 2வது வாட்டி நவுத்துறான் போட்டு ஓனு லாஸ்ட் ஓடா உன்னை பத்தி தெரியாதா கைத்துல சைன் போடுற நீ ஏது கேளுங்களா அவனை ஏது மாமியா வீட்டுக்கு போனான் அப்படியே நம்ம சண்டைக்கு வரும்போது சொன்னோன்னு ஏண்டி பாப்பா அவங்க மாமியார் நல்லவங்க அவர் பொண்ணு மருமை வந்துட்டாரு என்ன எடுத்து போட்டுருக்காங்க மாமியா எடுத்து போடல மாமியா தூங்கணும்னா பீரோ இருந்து ஆட்டி போட்டு விட்டான் மாமியார் எடுத்து போட்டாங்க தான் 3 போடு போடா அது கீழே வந்து போச்சு 5 வயசு வச்சுக்கணும் மாமியாட்ட போய் தகராறு பண்ணா ஏய் பாப்பா வீண் மறைச்ச வேண்டாம் டைம் ஆச்சு டைம் ஆயிடுச்சா என்ன ஆயிடுச்சா மணி என்னது ஐயா சரியா மனோ வாடா வாடா டைம் நான் பாரு கை உடைச்சாதான் அந்த மணி கட்டு உடைச்சாதான் தெரியும் மணி நான் இந்த மணி கட்ட 1.5 தான் ஆகுது அப்பா உன்னடா அந்த பொம்பளை பசங்க சேர்ந்து ஒண்ணு நிக்கணும்டா ஏய் சபை பார்த்தாயா சபை பார்த்தவன் எப்படி விளக்கம் லட்சுமி கடாச்சி ஒரு சபை லட்சுமி கடாட்சி பொருந்திய சபை இதை பேசாத பாப்பா செந்தமிழ் புலவரேனும் செந்தமிழ் புலவரேனும் சிற் சபை வந்து நீங்கள் உந்தியில் தெரிந்தவாறு இந்த உயர்ந்திடும் நாடகத்தில் ஒரு விந்தை சொல் வியப்பானாலும் உங்கள் செவித நிலை கேட்பானாலும் ஒரு நிந்தை சொல் கூறிடாமல் நின் மனம் பொறுத்தே ஆள்வி விளக்கம் புரியுதா பாப்பா செந்தமிழ் புலவரேனும் இப்போ ஒரு 20 வருஷம் முன்னாடி பெரியவங்க வயசானவங்க எல்லாம் மகாபாரதம் ராமாயணம் பெரிய பெரிய புக் வச்சு படிப்பாங்க இல்லையா அந்த புறம் படிப்பாங்க அதை படிக்கும்போது கை வச்சு படிக்க முடியாது கை வலிக்கும் அதனால ஒரு சிக்கு பழம் இருக்கும் வீட்டுல சிக்கு பழம் வச்சிருப்பாங்க அந்த சிக்கு பழம் வச்சு அது மேல அந்த புக் இருக்கு பாரு அந்த புக்கை வச்சு படிப்பாங்க ராமாயணம் மகாபாரதம் அவர்களுக்கு படிக்கிறாங்க பாரு அவர்களுக்கு பேர் தான் செந்தமிழ் புலவரேனும் செந்தமிழ் புலவரேனும் இந்த சீர் சபை வந்து நீங்கள் இப்போ சபைக்கு பாரு சபைக்கு வந்துட்டா யாரா இருந்தாலும் பொதுதான் இல்லையா இவர்கள் செந்தமிழ் புலவருக்கு சமமா இருப்பாங்க இல்லையா இந்த சீர் சபை வந்து நீங்கள் உந்தியில் நிறைந்தவாறு நம்ம எந்த வார்த்தை பேசினாலும் சரிதான் தப்பா பேசினாலும் சரியா பேசினாலும் சரிதான் இந்த தொப்புல இருந்து எடுக்கிறோம் உந்தினா உந்தினா என்ன தொப்புள் தான் அட்டி வயதுல பேசுறோம் எங்கள் உந்தியில் இருந்தவாறு இந்த உகழ்ந்திடும் நாடகத்தில் நாங்க பேசக்கூடிய வார்த்தையில ஒரு விந்தை சொல் வியப்பானாலும் உங்கள் செவிதனிலே கேட்பானாலும் ஒரு தவறா பேசுறோம் அந்த கெட்டிக்கார வந்துட்டு ஏதாவது தப்பா ஓயா பார்த்த மட்டும் பேசிட்டு வச்சுக்க எடுத்து விட்டா என்ன பண்ணுவ நீ விட்டியாடு அவ பூவரசி பொண்ணு பூவரசி எங்க அண்ணன் பேர் பூபதி என் பேர் பூமிகா எங்க போயிடறான் அண்ணன் அப்பயால போயிடறான் அந்த மாதிரி அப்பப்பா அவன் இருந்து சாப்பிட்டு வருவான் இருந்து ஆமா பீச் தின்றான் வயிற்று போய் யார் தின்றான்னு தெரியாது ஏதாவது தப்பா பேசிட்டாலும் உலக மாதம் எங்க போயிட்டு இருக்க உலக மாதம்
ஒரு தவறான ஒரு வார்த்தை பேசினாலும் சரிதான். ஆமா. உங்க வீட்டுல ஒரு குழந்தைங்க தப்பா பேசிச்சுன்னா அது எப்படி பொறுத்து எப்படி நம்ம பிள்ளையாச்சே அப்படி எப்படி சேர்த்துக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு நிந்தை சொல் கூறிடாமல் பின் மனம் பொறுத்தே ஆழ்வீர். ஆமா. எங்க எல்லாரையும் உங்க வீட்டு பிள்ளை போல நினைச்சு மன்னிக்கணும் இல்லையா? அந்த மாதிரி மன்னிப்பாங்க. மன்னிப்பாங்க. அந்த பாப்பா யார் பாஜா கோயந்தா டேய் பாப்பா கம்மியா கட்டபைல போட்டு அமிலா பண்ணுங்க பரவாயில்லை. பிராங்க் பண்ற தப்பு இல்ல. நான் கொஞ்சம் பொறுமையானா பிராங்க் பண்ணீங்களா ரேங்க் பண்ணீங்களா யார் கண்டா போகார் பாப்பா பாப்பா நான் அப்படியே கட்டபைல போட்டு எடுத்து போடு. அது உங்களை கட்டபைல போட்டு எடுத்துட்டு போடு. ஏய் ஏடா உன் தங்க பாப்பா ஓ வாரு ஏய் மத்தல மாய வீராஜனா டேய் மாசு மாறியா அதனால பொறுமையடி மூடிகார இல்லாம தலைக்கு தானா யார் இது? யார் சொந்த தங்கிச்சுதா போன் தங்கச்சி அத ரோட் பண்ண போறீங்க. பவித்ரா இது பவித்ராவா? அதே அங்கோட்டு வச்சிக்கற கல்யாணம் பண்ண 3 நாளே தூங்க மாட்டேங்கறான் அவங்க வீட்டுக்கு. அவன் வீட்டுக்கார கோயில் மாசமா இருக்கு இப்பயா கல்யாணம் பண்ண 3 நாளே மாசமா குத்துறான் பாரு. ஏய் அப்பா அம்மா ராவடி பண்றா கோடி உள்ள ஏய் ஏய் ஓ தங்கச்சி வீட்டுக்கார யாரு? காசுனாத ஐயோ போச்சுடா டேய் போச்சுடா. இந்த ஜென்மத்துல போன ஜென்மத்துல ஏண்டி பாப்பா உண்மை அதுதான் சொல்லக்கூடாது. நாய போனோம் அம்மா கோபம் நாய் தான் ரொம்ப கோபம். ஏண்டி பாப்பா உன் தங்கச்சி மாசமா இருக்குது உனக்கு என்ன பிள்ளைக்குதா? புள்ள இல்லையா? ஏன் என்ன காரணம்? அறந்துரிலே யாருக்கு புள்ள போச்சு புள்ள இல்ல எதுக்கு 2 பேர் வராங்க என்கிட்ட சொல்லிதே ஏன்னா நான் வைத்தியம் பண்றாளு. ஓ நீ வயசுக்காரன் பைத்தியக்காரன். ஆமா நீ எனக்கு கொடுக்காத பாலாபுரத்துல இருக்கிற பள்ளிப்பட்டி பள்ளி உன் மாமியா கூடு போய் பாப்பா அப்ப ஜானு பாப்பா அந்த மாதிரி புலவர்களுக்கு சமமான சபை இந்த சபை இது என்ன ஊரு? இதோ ஏமம் கிராமம். ஏமம் நன்னகரம். ஒரு 2 வருஷத்துக்கு நாட்டை பார்க்க வந்தேங்க. நீ பார்க்க வந்தியா? யார பார்க்க வந்த? ஆமா பாருங்க வேலா வில்லா வந்து வேலை இல்ல அந்த மாதிரி அப்படியே உன் தங்கச்சி தீக்கறாங்க. இந்த ஏமம் நன்னகரத்தில் எதற்காக தெரி குத்து அந்த மகமாரி அம்மனுக்கு கூழ்வார்த்தை திருவிழா முன்னிட்டு ஒரு 2 நாள் ஓய் எக்கு பத்ரி 2 ராத்திரி நாடகம். அப்பா தெருக்கூத்தை வைத்து சமீபமாக அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருடைய பாதத்திற்கும் பாஜார் இருவருக்கும் நாடகதாரி அனைவருக்கும் இந்த மாரியம்மன் திரு பாதத்திற்கும் நீங்க அடியே அப்புறம் வணக்கம் வச்சா அப்பா நீங்க அடியே என் சிரம் தாழ்ந்த வணக்கம். சொல்லு ஆட்டா பட்டியா
மயக்கம் புரிஞ்சுதா? மாணிக்கவல்லி மாணிக்கவல்லின்னு தெரியும். மாணிக்கவல்லி மட்டும்தான் தெரியும். ஆமாம்மா. ஆனா எங்க வீட்டுக்காரர் யாரு? நான் யாரை கல்யாணம் பண்ணேன் என்ன கேட்டியா? அதெல்லாம் தெரியாது. தெரியுமா? தெரியாது. அது கேக்குறதுயா? ஆமா சொல்லுமா. எப்பா இந்த காசிமாபுரி ஆண்டு வரக்கூடிய காசி மன்னனுக்கு மனைவி இந்த காசிமாபுரினா சாதாரண நாடு கிடையாது. எங்க நாடு இந்த அவனி 55 தேசத்துக்கு மேன்மை தங்கிய நாடு எங்க நாடு இந்த காசிமாபுரி. அப்பேற்பட்ட காசிமாபுரி ஆண்டு வரக்கூடிய காசிப மன்னன் காசி மன்னன் அவருக்கு மனைவி இல்லற வாழ்க்கை துணைவி. பெயர் மாணிக்கவல்லி என்று விளக்கமா புரியுது. ஆனா மாணிக்கவல்லி மட்டும் தெரியுமா தவிர உனக்கு கல்யாணம் ஆகி போச்சு குழந்தை இருக்குதான்னு கேட்டியா? ஆமாம்மா நான் கேட்கலமா. ஏமா கல்யாணம் ஆயிடுச்சு? ஏன்னா குழந்தை குட்டி இருக்குதா உனக்கு? ஏன்னா பிள்ளை குட்டி இருக்குதா? பிள்ளை குட்டி இருக்குதா? அதெல்லாம் இருக்குது தம்பி. எங்க நாட்டுல ஆம்பளை குழந்தை ஒண்ணு இல்லையே தவிர ஆனா 3 பெண் பிள்ளை இருக்கு. 3 பொம்பளை பிள்ளை இருந்தா 3 அதே போதும். எப்படி அதே எப்படி? ஏன் ஒரு ஆடோட பார்த்து கட்டி கொடுக்க போற? ஏதோ பையன் மாமலை பார்த்து 3 மாமலை பார்த்து கட்டி கொடுக்க போற. அப்ப அவன் இட்டு போய் அப்புறம் புள்ள பத்து அவங்க குடும்பம் பண்ண போறாங்க. அப்புறம் அவன் இன்னும் அப்புறம் ஒரு தெருவா உண்டாவும் ஒரு பொண்ணும் அவன் பேரை பத்தி எடுத்து கொஞ்சம் சரி ரைட். அதான் நீங்க சொல்ற ரைட் தான். கல்யாணம் பண்ணி பேரை பார்த்து போறவங்க அது ஒரு தெரு உண்டாக்குது. அது ஐயோ ஊரே உண்டாகும். ஒரே உண்டாகும். அப்பா 2 நீங்க கணக்கு பண்ணி பாரு. ஒரு 10 வருஷத்துக்கு தங்கச்சி அப்படியே பெற்று வச்சுக்கிட்டா தெரியுங்க. 2 தான் எல்லாமே. அந்த மாதிரி 3 பெண் பிள்ளை. என் பேர் என்ன? அம்பாள் அம்பிகை அம்பாளிகை அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பெண்ணு. என் சின்ன பொண்ணு இருக்குது பாரு. யாரு? அம்பாளிகை. என் சின்ன பொண்ணு சாதாரண பொண்ணு அழகான பொண்ணு. யாருடைய எதிர்த்து பேச மாட்டா. எதிர்த்து யாரையும் பேச மாட்டா இல்லையா? அழகான பொண்ணு என் சின்ன பொண்ணு. மெலிசாதானே இருப்பா, அழகா இருப்பா. என் அனுபவம் இருக்குது பாரு. அது கொஞ்சம் ஓவரா பேசும் எல்லார்கிட்டயும். அதனால கொஞ்சம் வாழ அழைக்கிறது. எதனா பேசணும்னு வச்சுக்க அப்புறம் வேற மாதிரி ஆயிப்படும். என் நடு பொண்ணு கொஞ்சம் அடக்கமா இருக்கணும். என் பெரிய பொண்ணு வந்துன்னு வச்சுக்க ஈத்து போட்டு மெரிச்சிடும். ஈத்து போட்டு பெரிய பொண்ணு தான் தங்கம். தெரியாது கிடையாது. பெரிய பொண்ணு தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு. எப்படி எம்மா கோபம் அம்மாவும் அதுகிட்ட லாபம் வாங்கலாம். கோபப்படுறதுக்கு அந்த கோபம் மறையிற மாதிரி அப்படி செய்து அம்மா சப்போர்ட் பண்ண எடுக்கலாம். அம்மா சப்போர்ட் பண்ணு. ஆமாமா யாரையும் பேச கூடாது. என் பெரிய பொண்ணு அது பெரிய பொண்ணு அப்படி கிடையாதுடா. அது இருக்கிற பெருந்தன்மையான ஒரு குணம் என் பெண்ணுக்கு பெரிய பொண்ணுக்கு. எப்படின்னா சின்ன பொண்ணு 2 மேல அவ்வளோ ஒரு பாசமா இருக்கும். நம்ம அக்கா வச்சு அது 2 நமக்கு கீழதான் இருக்குதுங்க அப்படின்னு அதிகாரம் பண்ண மாட்டா. அவளை அது சின்ன பொண்ணுக்கு என்ன வேணுமோ என்னை விட நான் எதுவுமே பாக்கல. எங்களுக்கு என் பெரிய பொண்ணு தான் இப்ப குழந்தை 2 வளர்த்தா. அந்த மாதிரி பாசமா பாத்துக்கோ என் பெரிய பொண்ணு. 3 பெண் பிள்ளை. எந்த ஒரு குறையும் இல்ல. ஆனா எங்க நாடு இருக்குது பாரு இந்த காசிமாபுரி. இந்த காசிமாபுரியில எங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. எங்க வீட்டுக்காரர் செங்கோலாட்சி செய்யக்கூடியவர். செங்கோலாட்சி செய்யக்கூடியவர். கொடுங்கோலாட்சி கிடையாது. ஒருவர் நீதி நெறி தவறாமல் சொல்வாக்கிலே செல்வாக்குடையவர். ஒருவருக்கு ஒரு பொருளை கொடுக்கறன்னு சொல்லிட்டா வாக்கு கொடுத்துட்டா அந்த வார்த்தை நிறைவேற்றணும். ஒரு மனுஷனுக்கு அவன் தான் பெரிய மனுஷன். அந்த மாதிரி நீங்க வரவங்க வாக்கு கொடுத்துட்டா கண்டிப்பா வரும். எங்க வருது அரசாங்கத்துக்கு அந்த மாதிரி சொல்வாக்கிலே செல்வாக்கூடியவர். யார் வந்து எதை கேட்டாலும் எப்படின்னா அரிதேசி பரிதேசி கோய்க்கு செங்கமர் கத்தி குட்டி கழிவாடி ஏழை எளியோர் யார் வந்து எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் வாரி 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 கொடுப்பார். இப்ப ஒரு 10 நாளா கம்முனுகிறாரு. அது முன்ன வாரி வாரி கொடுத்தாரு. இப்ப 10 நாளா ஒரு 10 நாளா கம்முனுகிறாரு. அது என்ன காரணமா தெரியல. அது இருக்கணும். அப்படி இருந்தாலும் எங்க சந்தோஷமா இருக்கிறமே தவிர எங்க நாட்டுல எங்களுக்கு என்று ஆம்பளை பிள்ளை இல்லையேன்னு அது ஒரு வருத்தமா தான் இருக்கு. இருந்தாலும் ஆம்பளை பிள்ளை இல்லையேன்னு வருத்தப்படுறதை விட 3 பெண் பிள்ளை இருக்கு. அதை நினைச்சு சந்தோஷப்படணும் இல்லையா?
இல்லையா? ஆமா. ஆனா இந்த எப்படி பேசுறாங்க உலகத்துல? ஆமா. ஒரு பொம்பளை செத்துட்டாங்கன்னு சொன்னா, ஒரு தாய் பாப்பா இறந்துட்டாங்கன்னா, இறந்துட்டாங்கன்னா, இறந்துட்டு பிற்பாடு ஆண் குழந்தை இல்லனா அவங்க என்ன பாவத்தை பண்ணாலும் தெரியலையே, அவங்க ஒரு முக செரிச்சு ஒரு கொல்லி போறதுக்கு புள்ள இல்லையே, ஆம்பளை புள்ள இல்லையே அப்படின்னு பேசுறது இந்த மனிதர் தான். அதுவே பெண் பிள்ளை இல்லனா அது தலைமோட்ல உட்கார்ந்து அம்மான்னு அழுவிட்டு ஒரு பொம்பளை புள்ள இல்ல பாரு, அவ என்ன பாவத்தை செய்யறது தெரியல அப்படின்னு பேசுறது இந்த ஜனங்க தான். யார் எப்படி வேணாலும் பேசுவாங்க, எல்லாமே ஒரே நேரத்துல பேசுறது. உலகத்திலேயே மிக பெரிய ஆயுள் எது தெரியுமா? ஐயா ஐயா உலகத்திலே மிக பெரிய ஆயுதம் எது தெரியுமா? மிகப்பெரிய ஆயுதம் எதுமா தெரியாதா? தெரியாது. இந்த மனிதனோட நாக்கு தான். இந்த நாக்கு இருக்கு பாரு, ஒரு மனுஷனை வாழ வைக்கும். இந்த வார்த்தையில வாழ வைக்கும், ஒரு மனுஷனை அடியோடு அழிக்கவும் செய்யும் இந்த நாக்கு. அந்த மாதிரி நாக்கு இல்லையா? அதனாலதான் ஒரு வார்த்தை பேசினா கொஞ்சம் அடக்க உடக்கமா பார்த்து யோசித்து பேசணும். நம்ம ஏதோ ஒண்ணு வந்துட்டோம், ஏதோ ஒண்ணு பேசக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி எங்களுக்கு எந்த குறையும் இல்ல, சந்தோஷமா இருக்கிறோம். 3 பொன் பிள்ளை இருக்குது அதுங்களுக்கு. ஆனா ஒண்ணு தம்பி, 3 பொம்பளை புள்ள இருக்குது. அதுக்கு எதனா வயசு எல்லாம் வயசுக்கு வந்து எல்லாம் சரியான பருவத்துல இருக்குங்க. மாப்பிள்ளை பாப்போம், மாப்பிள்ளை பாக்கணும், திருமணம் செய்யணும், எல்லாம் செலவு இருக்குது. அதுக்காக பொம்பளை புள்ள இருக்குது செலவு நினைச்சா எப்ப கட்டி கொடுக்கறது? அந்த எண்ணமே இல்லாத நான் ஏன் கஷ்டப்பட போறேன்? எங்க நாட்டுக்கு ராஜா எங்க வீட்டுக்காரரு, எங்கிட்ட என்ன பொருள் இல்ல, நான் ஏன் கஷ்டப்பட போறேன்? அது வருமா? கஷ்டப்பட போறேன். எங்க நாட்டுல 3 பொம்பளை புள்ள இருக்குது, அது கட்டி கொடுப்போம். அந்த சிந்தனையே இல்ல எங்க வீட்டுக்காரரு. கண்டிப்பா ஆமாமா. உனக்கு என்ன பண்ணி மாப்பிள்ளை பாரு, 3 பொம்பளை புள்ளைக்குதே நம்ம கொஞ்சம் கம்முனு படுத்திருப்போம். அந்த எண்ணமும் கிடையாது. எந்த நேரமும் அவருக்கு மட்டும் பொண்டாட்டி இருக்கணும். அது செத்த நேரம் இருக்க மாட்டாரு இல்லாத. எந்த நேரமும் இருக்கணும். ஆனா இந்த பொம்பளை புள்ள இருக்குது, அது ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்போம். என்ன மாதிரி நல்ல பேர் எடுக்க மாட்டோம். யாரு நீ? பாத்துதான் வர மத்தி சரி தம்பி, அது அப்படி இருந்தாலும் நீங்க எங்க வீட்டுக்கார பாக்கணும், என்ன இதுல கேட்கணும். அதனால இருந்தா அதுக்கு சாசனம் கூட ஐயாவுக்கு எடுத்து வைனா நேரா வைக்கிறது கம்யூனிட்டி. ஐயா அம்மா வறுபடி கட்டளை எங்க வீட்டுக்கார வந்து அமர்ந்துட்டாரு. என்ன பார்த்தா வீட்டுக்கார போக எப்படி கேக்குறியா? ஆலமரம் புளிய மரம் பாத்தீங்களா? அம்மா கேக்குது. அதுல போற இருக்கு பாரு, அதுல ஆண்டு எப்படி உட்கார்ந்திருக்கும்? எப்படி அது அப்படிதான் உட்கார்ந்திருக்கும். சரி நம்ம பாத்து போங்க. ராணவதி வணக்கம் சுவாமி. சுவாமி கண்ணே சுவாமி இருக்குல்லி அவர் சொல்ற மன்னா உன் திருமலரடி அனந்த அடி மங்கை மகாராஜியே வாழ்வாய்.
அழைத்த காரணம் சொல்லுங்க. என்ன இந்த மாரியம்மன் அருளால் அந்த மாலாகிய கண்ணனரால் என்னென்னைக்கும் இந்த மாணிக்கவல்லி என்னோடு இணை பிரியாமல் சுகமாக வாழ்ந்திருப்பார். சுவாமி மிக பாக்கியவாதியானே. ஆகட்டும். ஆனா ஒரு வார்த்தை கேளு, கேளு, கேட்கலாமா? கேளு, என்ன வேணாலும் கேளு, தாராளமா கேளு. சுவாமி அண்ணே மாணிக்கவல்லி, ஒரு வார்த்தையாச்சு. தாராளமா கேளு. ஏண்டா மனோ கேட்கலாமா? கேளு, கேளு, கேளு. என்னன்னு கேக்குறது? டாடா குடிச்சுன்னு காலம். டேய், ஒரு வீட்டுக்கார சவியில குடுத்து என்னன்னு கேட்கறதுல நாய் நட்டு. ஏங்க ஒரு வீட்டுக்காரனை பார்த்து நானு கேட்கறது சொன்னா நாய் நட்டு. நானும் பார்த்தாங்கிறேன். அவன் லொக்காலிட்டி பத்தி நல்லா தெரியல. எனக்கு தெரியாதுங்க. கௌரவமான இருக்கிற குடும்பம். நாட்டுக்கு பேரரசன் பேரரச மன்னர். 3 பிள்ளையை பெற்றாலும் ஆமாங்க. அந்த ஆசை விட்டு போக மாட்டா. அதானே. நீ எப்படி இருக்கிற? மாணிக்கம் உன்னுடைய அழகு என்ன? மாணிக்கம் என்று சொன்னான். அழகு குறைக்காதுக்கு. ஏய், ஏன்னா அந்த மாணிக்கம் என்றால் மாணிக்க விலை மதிப்பே இல்லாத ஒரு பொருள். அப்படியாப்பட்ட அழகு உன்னுடைய அழகு. உன் அழகை கண்டு நான் சும்மா இருக்க முடியுமா? ஐயோ என்ன அது கூட 36 27 அதனால் என்னென்னைக்கும் சுகமாக வாழ்ந்திருப்ப. என்ன வேணுமா பாக்கியவாதியானே. கேளு. ஆனா இந்த தினத்துல என் அரண்மனையில் இருந்த என்னை ஓஹோ. இந்த தாளக்கார மனோவை விட்டு என்ன கூப்பிட்டிருக்கீங்களே, என்ன காரணம்? ஒரு ஆம்பளை ஒரு பொண்டாட்டி இந்த நேரத்துக்கு எது கூப்பிடும்? எதுக்கு? அரசாங்கத்துல என்ன வேலை, என்ன சமாச்சாரம், என்ன வேலை வைக்கணும் அப்படின்னு ஒரு அரசாங்கத்துல கூப்பிடுறதுல என்ன எனக்கு மட்டும்தான் தெரியும். எதுக்குடா? கிரீட்டாரியில முரட்டு குத்து. மாணிக்கவல்லி, சுவாமி உன்னை அழைத்த காரணம் என்னவென்றால் காரணம் நம்முடைய மகள் இருக்கின்றார். 3 மகள். அம்பாள் அம்பிகை. அம்பாள், அம்பிகை, அம்பாளிகை ஆ. மூவருக்கும் திருமணம் செய்யலான்னு ஒரு ஆலோசனை. இன்னைக்குதான் அக்கறை அம்மா அக்கறை வந்துச்சு உனக்கு. நாலாவது வயசுக்கு வந்து நாள அக்கறை இல்ல. இன்னைக்குதான் அக்கறை அரக ஏமா அவரு போய் அடிக்க போற? அளவுல ஒரு கன்னி பெண்ணுக்கு ஒரு கன்னிப்பூ பூ எடுத்தாதான் திருமணம் நடக்கும். அது இப்பதான் ஜாதகத்துல வருது. அதனால இப்பதான் வந்து பேசுறாங்க. மனோ, ஏன்னா ஒரு பிள்ளைகள் அறுவை தருவை மங்கை மடந்தை 4 பருவம் அடைந்து ஏன்னா நம்ம வீட்டுல முந்தானி போட்டு படுத்தா செவனேன்னு முந்தானி எடுத்து படுத்தா 1000 காராம பசு கொண்ட பாவ சேர்மா ஒரு தாய் தந்தை. அப்பா ரெடி பண்ணிக்கிறேன். அதனால் சரிங்க கல்யாணம் செய்யலாம் ஒரு ஆலோசனை. என்ன சொல்ற நீ? சரி நம்ம பொண்ணு கல்யாணம் பண்றது எனக்கு தடையா இருப்பனா? அதனால் கல்யாணம் பண்ணி மருமகனை நம்ம தகுதியான மாப்பிள்ளைய பார்த்து ஒரு நாட்டுக்கு பேரரசன் பேரரச மன்ன நம்மை போல ஒரு அரசனுக்கு தான் பெண்ணை கொடுக்க வேண்டும் அப்படின்னு என்னுடைய ஆலோசனை. சரிங்க. இருந்தாலும் கல்யாணம் பண்ண போற பொண்ணுங்க 3 மருமகன் வந்து வர 3 மருமகன் கூட நீ பயமாட்ட வண்டியில ஏறி போட போற ஆம்பளை ஆனா உங்களுக்கு தெரிஞ்சுக்க 3 பொண்ணுக்கும் 3 மருமகன் வருவனுவ. நான் மருமகனை பார்த்து நான் சந்தோஷமா இருப்பேன். கண்டிப்பா எந்த குறையில பையா. அதுதான் அந்த காலத்துல சொல்லுகிறோம். மாமியால பார்த்து பொண்ணு கட்டணும். சரி அதனால் என் மகள் இருக்கின்றால் பார். நம்ம நடுமகள் நடுப்பிள்ளை என் பொண்ணு சின்ன பொண்ணுக்கு வேலை வச்சிருக்கிறேன். சின்ன பிள்ளை கொஞ்சம் வாய் துடுக்கு. ஆமா ஆமா எதனா ஒண்ணா போறோம். எனக்கு எந்த பொருள் வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு அது அடவாட முடிக்கும். ஐயோ என் நடுப்புள்ள இது பார். ஆனா ஓ சின்ன பொண்ணுக்கு 12 மணிக்கு கடை தந்து வாங்கி கொடுத்தாதான் அது புடிவாரு. அதனால என் நடுப்பொண்ணுக்கு இது பார். அம்பிகை அம்பிகை நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை அப்படி தட்டாமல் செய்யும். ஐயோ அப்பா கூட சொன்னா போடு கூட ரொம்ப மனசந்தோஷமா அங்க எதனா போய் பெரிய பொண்ணு கூட்டு போற சின்ன பொண்ணு கூட்டு போற. பெரிய பொண்ணு வீட்டு வேலை செய்யுது சாப்பாடு செய்யுது. சின்ன பொண்ணு படிக்கிற வேலை பண்ணுது. நடு பொண்ணு சும்மா இருக்குது கேள்விப்பட்டேன். அதான் அதவா கூட்டு சீக்கிரம் அம்பிகை தற்போ
ஓடினே